வணக்கம், இது உங்கள் முகவை குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, பலாப்பழத்தில் அல்வா எப்படி செய்கிறது பார்க்க போகிறோம். இப்போ இந்த பலாப்பழம் இந்த டயத்தில் நமக்கு சீசன் டைம்னால் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும். நீங்கள் வீட்டில் இந்த பழத்தை வாங்கி பிள்ளைங்களுக்கு வெறும் பழமாக கொடுக்குறத விட இப்போ நம்ம செய்கிற அல்வா மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதை கட் பண்ணுங்கள். நீங்கள் பெரிய கட்டு அவ்வளோ கஷ்டம்லாம் இல்லை, இழுத்து வந்துடும். 2 சதை ஐயா அம்மூட்டு எடுத்து பார்க்க இந்த அளவுக்கு ஏண்டா அதுக்காண்டி சட்டிக்கு பழத்துக்குள்ள தலைவிட்டாடா பார்த்தாங்க. கேமராமேன் மாஸ்டர் வேற இது ப்ரொடியூசர் கேட்டா தானே நீ எடுக்க வேணாம், எப்படி எடுப்ப? அடாடா என்ன வடையா, மசால் வடை தாயா. கொழுப்பு பரவாயில்ல, எல்லாம் வெயில் அடிச்சு பழக்கி விட்டுருக்கோம். நமக்கு நல்ல வேலை. இப்போ பலாப்பழத்தில் எல்லாம் இந்த மாதிரி அதில் உள்ள கொட்டையெல்லாம் எடுத்து நம்ம தனியாக எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ தண்ணி பழத்துக்கு ஒரு காவாசி வர மாதிரி தண்ணி ஊற்றிக்கிறணும். தண்ணி ஜாஸ்தி தேவையில்லை, இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நம்ம அவிச்சு எடுத்துக்கிறணும். இப்போ இதை அவிச்சு எடுக்கிறதுக்கு மினிமம் ஒரு மணி நேரம் மாதிரி இது வேகணும். அப்போ தான் வந்து நல்லா நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கிறதுக்கு நல்லா சாஃப்ட்னஸாக வரும். நம்ம அவிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பலாப்பழம் அவிஞ்சிக்கிட்டு இருக்கு. நம்ம அதுக்கு இடையில கேப்பில் இப்போ நம்ம ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த பலாப்பழத்தோட உள்ள அந்த கொட்டை இருக்குல்ல, அதை வந்து இப்போ நம்ம சுட்டுக்கிட்டு இருக்கோம். அது வந்து அவிச்சும் சாப்பிட்லாம், சுட்டும் சாப்பிட்லாம். அதிலே வந்து நம்ம வந்து சிக்கன் கிரேவி டைப்லையும் அதை வைக்கலாம், கறியும் வைக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம சுட்டு விட்ருக்கோம். இன்னும் அருமையாக இருக்கா? இந்த மாதிரி அடுப்பில் சுட்டு இப்போ பழம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா அவிஞ்சு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து இதை ஒரு அரை மணி நேரம் ஆற வச்சுக்கிறோம். நல்லா அவிஞ்சிருச்சு, அடுப்பில் இருந்து இறக்கிடலாம். மிக்சியை பக்கத்தில் வச்சுக்கலாம், எடுத்து உள்ளே வச்சுக்கோங்க. இல்லை சட்டிக்குள்ளே கூட வச்சுக்கோங்க. இல்லை பணப்பழம் வாட விடுது. போதும். சேம் ஸ்டைலிங் சேம் தாடி. எஸ் பே. போய் டக்குன்னு ஹெல்ப் பண்ணுங்க. அதை கொடுங்க. ஓகே, இப்போ நம்ம சட்டி ஏற்றிக்கிடலாம். சட்டி நல்லா சூடானோன்னா 200 கிராம் நெய் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிறணும். இப்போ சட்டி நல்லா சூடாகிடுச்சு. நம்ம வந்து மொத்தம் வந்து 8 கிலோ பழம் எடுத்துருக்கோம். அவிச்சு எடுத்து அரைச்சி வச்சுருக்கோம். அதுக்கு தேவையான பொருள்னு பார்த்திங்கன்னா 1/2 லிட்டர் நெய் வேணும், 3 கிலோ ஜீனி, ஏலக்காய் 50 கிராம் வந்து நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கிறணும். அது போக வந்து மைதா மாவு ஒரு 1 கிலோவை தண்ணியில் கரைச்சி, ரொம்ப நைஸாக கரைச்சிடக்கூடாது, ஒரு நார்மலாக கெட்டியான அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கிறணும். எடுத்து நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம வந்து 1/2 கிலோ நெய்யில் ஃபஸ்ட்டு 1/4 கிலோட சேர்த்துறணும். இந்த 1/4 லிட்டர் நெய்யை வந்து ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு இன்னொரு 1/4 லிட்டரை நம்ம
அது பழம் அரைச்சதை நம்ம இதில் மிக்ஸ் பண்ணி கிண்டும் போது அந்த நெய்யை இன்னொரு பேலன்ஸ் இருக்கிற 1/4 லிட்டர் நெய்யவும் சேர்த்து அப்பப்போ அதை ஊற்றி கிண்டினோம்னா அதோட டேஸ்ட்டு வேறு லெவல் ஆகிடும். இப்போ வந்து நெய்யை வந்து இப்போ நம்ம ஃபுல்லாக ஹீட் பண்ணிடக்கூடாது. நெய்யை வந்து அரை சூடில் இருக்கும்போதே நம்ம அரைச்ச பழத்தை வந்து இதில் மிக்ஸ் பண்ணி கிண்ட ஆரம்பிச்சிடுவோம். இப்போ நம்ம நெய்யை ஊற்றுனதுலேருந்து பழம் இப்போ அரைச்சதை இதில் சேர்த்ததுலேருந்து விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஏன் தெரியுமா, இதை அடி பிடிச்சிடக்கூடாது. அடி பிடிச்சிச்சுன்னா இந்த அல்வாவோட டேஸ்ட்டே மாறிடும். அதனால் அடி பிடிக்க விடாமல் நம்ம இந்த மாதிரி ஸ்லோவாக கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த நெய்யும் பழமும் எல்லாம் மிக்ஸ் ஆகி அது ஒரு ஃப்ளேவரில் வரும். இப்போ நம்ம ஜீனியை சேர்த்துக்கிறோம். இப்போ நம்ம ஜீனியை சேர்த்துக்கிட்டாச்சு. ஜீனியை சேர்த்தோன்னே இப்போ கொஞ்சம் தண்ணி விட்டால் எப்படி இருக்குமோ அந்த பருவத்துக்கு வர வரைக்கும் நம்ம கிண்டணும். அந்த ஜீனி வந்து மெல்ட் ஆகி அதிலேருந்து அப்படியே அந்த தண்ணி விடுற மாதிரி இருக்கும். அது வரை நம்ம நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இதை கிண்டுறதை விட்டுறக்கூடாது. கிண்டுறதை விட்டு அடி பிடிச்சிருச்சு அப்படின்னா இந்த அல்வாவோட டேஸ்ட்டே மாறிடும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஊற்றி நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ இந்த மாதிரி கிண்டிக்கிட்டு இருக்கும் போதே நம்ம முந்திரியை சேர்த்துக்கிறோம். முந்திரியை சேர்த்த உடனே முந்திரியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கிண்டிட்டு நம்ம அரைச்சி வச்ச பொடி பண்ணி வச்சுருக்க ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கிறோம். இப்போ நம்ம ஏலக்காய் பவுடர் எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா, பலாப்பழ ஃப்ளேவரோட ஏலக்காய் ஃப்ளேவரும் சேர்ந்து நம்ம இப்போ வந்து நம்ம வந்து நார்மலாக இப்போ அல்வா செய்கிறோம்ல, அதில் வந்து ஏலக்காய் ஃப்ளேவர் மட்டும்தான் அதில் நமக்கு தெரியும். இதில் பலாப்பழ ஃப்ளேவரும் ஏலக்காய் ஃப்ளேவரும் சேர்ந்து அது ஒரு வித்தியாசமான ஒரு ஃப்ளேவர் உங்களுக்கு கிடைக்கும். அது நீங்கள் செய்யும் போது சரி சாப்பிட்டு பாருங்கள், நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ நம்ம 3/4 பதத்துக்கு அல்வா ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இதில் வந்து எப்படின்னா கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்கலாம், மைதா மாவு சேர்க்கலாம், அரிசி மாவு சேர்க்கலாம். இது 3மே மிக்ஸ் பண்ணி கூட சேர்க்கலாம். இன்றைக்கி நம்ம சேர்த்துருக்கிறது வந்து வெறும் மைதா மாவு மட்டும்தான். ரொம்ப அடி வைக்கலாம். இப்போ நம்ம மைதாவை கரைச்சி ஊற்றுனதுக்கப்புறம் ரொம்ப கேர்ஃபுல்லாக கிண்டணும். இதுதான் இப்போ தான் ரொம்ப அடி பிடிக்கும். நம்ம அது பிடிக்க விடாமல் நல்லா அடி பிடிக்காமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். பார்த்திங்கன்னா நம்ம விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கோம். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா அல்வா வந்து ஒரு 75% அல்வா ரெடி ஆகிடுச்சு. இன்னொரு அரை மணி நேரம் நம்ம இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கணும். நம்ம ஊற்றின நெய் எல்லாமே அது தெரிஞ்சு மேலே வரும். அது வரை நம்ம இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஓகே, நம்ம இப்போ வந்து அல்வா நல்லா பதத்துக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் வேறு பாத்திரத்தில் மாற்றி ஒரு 20 நிமிஷம் ஆற வச்சிடணும். இந்த பதத்தில் எடுத்து ஒரு 20 நிமிஷம் ஆற வச்சிடும். கொட்டையை என்ன வேக வைக்கணுமா? எவ்வளோ ஸ்பீடு அப்படி சதை வளரலையே, தனியாக தெரியுது. இப்போ நம்ம ஃபைனலாக ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சாச்சு. டெக்கரேஷன்லாம் முடிஞ்சிச்சு. இது ஒரு 20 நிமிஷம் ஆறிடுச்சுன்னா சுவையான பலாப்பழ அல்வா ரெடி. சொன்ன பலாப்பழம்